SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகமெங்கும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு. வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் சடலங்களாக மீட்கப்பட்ட மாணவர்கள். சீரற்ற காலநிலை, களத்தில் விமானப்படை. திடீரென இடிந்து விழுந்த பாலம், அக்கறை பெற்று கல்முனை போக்குவரத்து துண்டிப்பு. போர் முடிவுக்கு வருகிறது, ஜோ பைடன் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தமிழ் மக்கள் நினைவுகூர எந்தவித தடைகளையும் அரசு ஏற்படுத்தாது என்றும், தடைகளை ஏற்படுத்த அரசுக்கு அனுமதியும் இல்லை என்றும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக மாவீரர்களை நினைவேந்தி அஞ்சலி செலுத்தும் மாவீரர் நாள் நவம்பர் 27ஆம் தேதியாகும். இந்த நிலையில் நாட்டில் சீரற்ற காலநிலையிலும் மாவீரர்கள் இன்று உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தப்பட்டனர். வடக்கு கிழக்கில் 25க்கும் மேற்பட்ட துயிலம் இல்லங்கள், மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்பட்டனர். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் துயிலம் இல்லங்கள், மாவீரர் நினைவிடங்கள், விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்கள் சிவப்பு மஞ்சள் வர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு நினைவேந்தலுக்கு தயாராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 6:05 மணிக்கு ஆலயங்களில் மணியோசை எழுப்பப்பட்டு துயிலும் இல்லங்கள், வீடுகள், பொது இடங்களில் சுடர் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும். நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுர அரசாங்கம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் தமது உறவுகளை நினைவேந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயிலும் மாணவர்கள் பொது இடம் ஒன்றில் மாவீரர்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி தமது அகவணக்கத்தை செலுத்தினர். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மாணவர்கள் மாவீரர்களுக்கான வணக்க நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மദ്രാസ மாணவர்களில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலங்கள் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் காரைதீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்டு மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு போய் காணாமல் போயிருந்தனர். பின்னர் கல்முனை பொதுமக்கள், மாளிகைக்காடு ஜனாசா நலன்புரி அமைப்பினர் உட்பட கல்முனை கடற்படையினரின் உதவியுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த மீட்பு பணியின் போது அந்த பகுதியில் உள்ள அதிவலு மின்கப்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்புக் குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மேலும் இந்த விபத்தில் 6 சிறுவர்கள், உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானப்படை தொடர்ந்தும் கண்காணித்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி விமானப்படையின் இலக்கம் 7 படைப்பிரிவை சேர்ந்த பெல் 212 ஹெலிகாப்டர் அம்பாறை பகுதிக்கு கண்காணிப்புக்காக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் போது ஏறாவூர் மயிலவட்டவான் பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு விமானப்படை தளத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அம்பாறை ஒலிவில் களியோடைக்கு அருகிலுள்ள பாலம் ஒன்று காலை உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கறை பெற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை தடைப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த சில தினங்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளதுடன் பாரிய அழிவுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியின் ஒலிவிலில் களியோடைக்கு அருகிலுள்ள பாலம் இடிந்து விழுந்ததன் காரணமாக அதனூடான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக பாலம் இடிந்து விழுந்ததாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் அந்த பகுதியினால் சில மக்களை வெளிப்போட்டி வருவதுடன் குறித்த பாலத்தினை கடக்கும் மக்களுக்கு உதவியும் வருகின்றனர். மேலும் அந்த பாலம் உடைந்துள்ளதன் காரணமாக அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள், சாரதிகள் அனைவரும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகச் செய்திகள். லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடக்கும் போர் நாளை முடிவுக்கு வருகிறதாகவும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் ஏற்றுக்கொண்டதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜோ பைடன் தனது எக்ஸ் வலைதளத்தில் இன்று மத்திய கிழக்கில் இருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. நான் லெபனான் மற்றும் இஸ்ரேல் பிரதமர்களுடன் பேசினேன். மேலும் இந்த செய்தியை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான பேரழிவுகரமான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் என பதிவிட்டுள்ளார். அத்தோடு இன்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி லெபனான் இஸ்ரேல் எல்லையில் நடக்கும் போர் நாளை முடிவுக்கு வருகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்த பாதுகாப்பை போர்க்களத்தில் மட்டுமே அடைய முடியாது. அதனால் தான் போர் நிறுத்தத்தை உருவாக்க இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறு எனது குழுவை நான் அறிவுறுத்தினேன் என்று ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த ஒப்பந்தம் நிறைவேறும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத அமைப்புகளுக்கும் கடந்த 14 மாதங்களாக தொடர்ந்து வரும் போர் முடிவதற்கான தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகமெங்கும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு. வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் சடலங்களாக மீட்கப்பட்ட மாணவர்கள். சீரற்ற காலநிலை, களத்தில் விமானப்படை. திடீரென இடிந்து விழுந்த பாலம், அக்கறை பெற்று கல்முனை போக்குவரத்து துண்டிப்பு. போர் முடிவுக்கு வருகிறது, ஜோ பைடன் அறிவிப்பு.